ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் இ சேவை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய வீட்டுக்கு புதுசாக சர்வீஸ் கனெக்ஷன் இபி சர்வீஸ் கனெக்ஷன் வாங்குறது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் முதல்ல உங்களுடைய மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் போயிட்டு டிஎன்இபி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி அடிங்க. அது போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வரும், அப்ளிகேஷன் போர்ட்டல் TANGEBCO அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த டேப்பில் வந்து இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகே, உங்களுக்கு அடுத்த டேப்பில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹோம், அப்ளை, ஷிஃப்டிங் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இதில் வந்து புது சர்வீஸ் கனெக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து இப்போ இருக்கிறத போடுங்க. ஏன்னா ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். மொபைல் நம்பர் போட்டுங்க. அடுத்து ஒரு இமெயில் ஐடி கேட்குறாங்க. இமெயில் ஐடியும் போட்டுருங்க. ஓகே, மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் நீங்கள் பார்த்து கரெக்டாக போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் இமெயிலுக்கும் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி சென்ட் ஆயிருக்கும். அதில் உங்களுக்கு முதல்ல எந்த ஓடிபி வந்திருக்கோ அதை பார்த்து இந்த இடத்துல அப்படியே ஃபில் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ நமக்கு வந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இந்த இடத்துல ஓடிபி போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலிட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னாங்களே உங்களுக்கு அடுத்த பேஜஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா இதுதான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணக்கூடிய பேஜஸ். இதுக்குள்ளே அப்படியே நிறைய இருக்கும். இது அப்படியே ஒன்றொன்னா வரிசையாக பார்த்துட்டு வரலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ, அதாவது நீங்கள் வீடு எந்த டிஸ்ட்ரிக்ட் கட்டிருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய தாலுக்கு எதுவோ அதையும் சூஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது உங்களுடைய டவுன், கிராமம் இருக்கு பாருங்க, நீங்கள் எந்த வில்லேஜோ அந்த வில்லேஜை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கு, வில்லேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஏரியா உங்களுக்கு இபி சர்வீஸ் லிமிட்டில் வருதோ அது அந்த நேம் பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. அதை கீழே வந்து நீங்கள் எதுவோ அதை பார்த்து சூஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து மின்வகை கோருபவர் வகை அப்படின்னு பாருங்க. அப்ளிகேஷன் கேட்டகரி நீங்கள் ஜென்ரல் பப்ளிக்கா இல்லை ப்ரைவேட் கம்பெனியா, லோக்கல் பாடியா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, அதர்ஸா, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் பப்ளிக் காமன் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரல் பப்ளிக் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிடுங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து உரிமையாளர் விவரம் அப்படிங்கிறது பாருங்க. இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு ஓனரா இல்லை ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி பார்ட்னரா இல்லை நீங்கள் வாடகைக்கு குடியிருக்கிறீங்களா இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்த வீடு அப்படின்னாலும் நீங்கள் ஓனர் அப்படின்னு கொடுத்துருங்க. இல்லை வாடகை வீடுங்க அப்படின்னாலும் டெனன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ நான் ஓனர்ன்றது சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கட்டிடத்தின் விவரம் அப்படின்னு இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்கா இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கா, விழாவாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. தனி வீடாக இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் இண்டிவிஜுவல் கொடுங்க. இல்லை நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னாலும் அப்பார்ட்மெண்ட் கொடுங்க. இதில் நீங்கள் எந்த மாதிரி வழியில் கட்டியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. நான் இண்டிவிஜுவல் அப்படின்றது சூஸ் பண்ணுறேன். அடுத்து உங்களுடைய தொடர்பு முகவரியும் விண்ணப்ப முகவரியும் ஒன்றான்னு கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கும் இப்போ நீங்கள் மேலே ஃபில் பண்ணியிருக்கிற அட்ரஸும் சேம் ஒரே அட்ரஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நோ கொடுத்தீங்க அப்படின்னாக்கல அடுத்து வந்து உங்களுடைய கான்டாக்ட் பண்ணுறதுக்கு என்ன அட்ரஸோ அதை நீங்கள் கொடுக்கணும். நான் வந்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் விவரம், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது பாருங்க. இந்த இடத்துல விண்ணப்பதாரர் யாரோ அவருடைய பெயரை நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் நேம் போட்டேன். அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஆதாரில் எந்த மாதிரி நேம் வச்சிருக்காரோ சேம் ஆதாரில் இருக்கிற மாதிரி அப்படியே இந்த இடத்துல போட்டுருங்க. ஏன்னா மாற்றி எதுவும் போடாதீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆதார் ஓடிபி போட்டு தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். அடுத்து அப்ளிகேஷனுடைய ஃபாதர் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த இடத்துல ஃபாதர் நேமையும் போட்டேன். அடுத்து டோர் நம்பர் அல்லது வீட்டு வளாகத்தின் பெயர், உங்களுடைய ஆதாரத்தில் என்ன டோர் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த டோர் நம்பரை பார்த்து போட்டுருங்க. அடுத்து ஸ்ட்ரீட், நீங்கள் எந்த வில்லேஜில் வரீங்களோ அந்த வில்லேஜை பார்த்து இந்த இடத்துல போட்டுருங்க. அடுத்து உங்களுடைய பின்கோடு நம்பர் என்னவோ அதை வந்து இந்த காலமாக ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, இதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து கீழே இதை வரும். இதில் வந்து மின்விகித தொகுப்பு விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதில் மின்விகித தொகுப்பு டேரிஃப் அப்படின்றத சூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து டொமஸ்டிக் ரெசிடென்ட், அதாவது குடியிருக்கிற வீடு கட்டியிருக்கீங்களா, இந்த மாதிரி இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இண்டஸ்ட்ரியாக இருக்கா, கமர்ஷியலாக இருக்குதா, இல்லை உங்களுக்கு வந்து வேற ஏதாவது சர்வீஸ் கனெக்ஷன் ஏதாவது தேவைப்படுதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். காட்டேஜாக இருக்கா அப்படின்னாலும் கேட்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு வீடு அப்படின்னா டொமஸ்டிக் ரெசிடென்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம்
மின் விகிதாசார வகை அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை சூஸ் பண்ணுங்க. இதை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வீட்டுக்கு வாங்குறது அப்படின்னா கூட நீங்க இதில் எதுவுமே பண்ண தேவையில்ல. டொமஸ்டிக் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறத மட்டும் சூஸ் பண்ணிடுங்க. டொமஸ்டிக் அப்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வீட்டு கனெக்ஷன் தான் அப்படிங்கிறது தெரியும். மின் தேவை வகைன்னு இருக்கு பாருங்க. வீட்டுக்கு அப்படின்னாலே நம்ம சிங்கிள் பீஸ் தான் வாங்குவோம். 3 பீஸ் வந்து நம்ம வாங்க மாட்டோம். சிங்கிள் பீஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும், சூஸ் பண்ணிடுங்க. அடுத்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஒயரிங்கெல்லாம் முடிஞ்சிட்டு சர்வீஸ் மட்டும் கொடுக்குறது தான் பாக்கி இருக்குது அப்படின்னால நீங்கள் வந்து எந்த தேதியில் ஒயரிங் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பார்த்தீங்கன்னா தோராயமாக அப்ளிகேஷன் தேதிக்கு பிஃபோராக நான் ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். அடுத்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எர்த்து இருக்குது அப்படின்னால எர்த் கொடுங்க, இல்லை அப்படின்னாலும் நோ கொடுத்துருங்க. நான் எர்த் கனெக்ஷனில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எர்த் கொடுத்துட்டேன். அடுத்து ஆதார் நம்பர் கேட்குறாங்க. ஒரு அப்ளிகேஷனுடைய ஆதார் நம்பர் நம்ம இடத்துல மென்ஷன் பண்ணிடணும். மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைனலாக ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். இப்போ நம்ம மேலே போகிற அப்ளிகேஷன் வந்து ஏற்கனவே வேற ஒரு இன்பில் சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது. அதாவது அவருடைய பேர்ல வேற கனெக்ஷன் இருக்குது. இது ரெண்டாவது கனெக்ஷனாக வேற ஒரு வீட்டுக்கு வாங்குறாங்க அப்படின்னாக்கல இந்த இடத்துல எஸ் கொடுங்க. அவர் பேர் ஏற்கனவே கனெக்ஷன் இருக்குன்னா, அப்படி இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேரில் வந்து கனெக்ஷன் வருது அப்படின்னாக்கல இதை நீங்கள் பார்த்து போட்டுருங்க, நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நான் இந்த இடத்துல லோன் கொடுத்துட்றேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் விண்ணப்பதாரருக்கு அலுவலகத்தின் பேர் கட்டணங்கள் எதுவும் நிலுவையில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஏதாவது டிஎன்இபிக்கு கட்ட வேண்டிய பணம் ஏதாச்சும் பேலன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஏதாவது பணம் பெனால்ட்டி எதுவும் கட்டணும்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னு சொன்னால் நோ கொடுங்க. நான் வந்து நோங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கான்னு கேட்குறாங்க. வீட்டுக்கு இதெல்லாம் தேவையில்லை, அதனால் அது நோ தான். அடுத்து செலக்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வந்து 14 மீட்டருக்கு உயரமாக இருக்குது, 14 மீட்டருக்கு உள்ளதான் இருக்குது, 14 மீட்டருக்கு மேலே நான் கட்டல அப்படின்னாக்கல நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுங்க. ஒருவேளை 14 மீட்டரை தாண்டி நீங்கள் கட்டிருக்கீங்க, செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்லாம் போட்டீங்கன்னா நீங்கள் அதர் அப்படிங்கிற சூஸ் பண்ணுங்க. நான் வந்து கீழே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லைட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டியூப் லைட்டு போட்டுக்கிறேன். அந்த பார்த்தீங்கன்னா வாட்ஸ் ஒரு டியூப் லைட்டுக்கு 100 வாட்ஸ் அப்படின்னால 5 டியூப் லைட்டுக்கு 500 வாட்ஸ் அதுவே கால்குலேட் ஆகிருக்கும். அடுத்து ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபேன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 100 வாட்ஸ் போட்டோம்னால இது ஒரு 200 வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ஏதாச்சும் குக்கரோ இல்லை ஹீட்டரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஃப்ரிட்ஜ் கொடுங்க. ஃப்ரிட்ஜு போட்டேன். ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸு அதையும் போட்டேன். அடுத்து ஏசி இருக்கா, நீங்கள் லிஃப்ட் எது வச்சுருக்கீங்களா, இல்லை அதர் பர்பஸ்க்கு ஏதாச்சும் உங்களுக்கு மின்சாரம் தேவைப்பட்டா அப்படிங்கிறதெல்லாம் இதில் கேட்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவை எதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் எத்தனை எண்ணிக்கையில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல போட்டுருங்க. அதே மாதிரி அதுக்கு ஒரு வோல்டேஜ் பாயிண்ட் என்னவோ அதையும் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால்குலேட் ஆகி வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வோல்டேஜ் டிமாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கல 1200 வோல்டேஜ் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இது பார்த்தீங்கன்னா 1.2 kV. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 kVக்குள்ளே நாம வந்து வீட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதனால 2 kVக்கு மேலே போகாமல் 1.2, 1.7, 1.8 இந்த மாதிரி வரணும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பாருங்க. இதை சூஸ் பண்ணுங்க. இதை சூஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் ஓடிபி வந்து இப்போ சென்ட் ஆகிருக்கும். சென்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே வரக்கூடிய ஓடிபி பார்த்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிடுங்க. மென்ஷன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலிட் ஓடிபி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிடுங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, வீட்டு வரி ரசீது, உங்களுடைய ஆதார் அட்டை, இது மூணுத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அப்போதைக்கு உங்களுக்கு டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த நம்பரை வச்சு நீங்கள் அவங்க எவ்வளோ ஃபீஸ் பே பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஆன்லைன்லேயே காட்டிடுவாங்க. அந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு சர்வீஸ் எஃபர்ட் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு சர்வீஸ் கனெக்ஷன் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.